துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வேலைக்காக வருகிறோம் கர்த்தாவே. இந்த வேலைக்காக நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு நீர் பேசுங்க கர்த்தாவே. பேசுவது நான் அல்ல, நீர் என்னை மறைத்து இடைப்படுங்க கர்த்தாவே. இன்றைக்கு என்ன காரியம் தெரியப்படுத்த சித்தமாக இருக்கிறீரோ, என்ன காரியம் உங்கள் வாழ்க்கைக்கு போஜனமாக இருக்கும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் இந்த நாளிலே பேசுங்க. எல்லாவற்றையும் நீர் அனுமதி வாழ்க்கை செய்யணும். திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதே பொறுப்பேற்று கொடுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கையில நீங்கள் ஜெபம் நல்ல பிதாவே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது கண்டிப்பாக ஆண்டவர் நம்ம நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறார். கண்டிப்பாக சொன்னதை அவர் என்ன பண்ண நிறைவேற்றுவார். கடந்த வாரத்தில் அதான் நம்ம பார்க்கணும். அவர் சொன்னதை தான் என்ன பண்ணுவாரு செய்வார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடித்தேன் என்று சொல்லி ஏசாயா 46:11 நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வந்து நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னன்னா, அனுதின வாழ்க்கை, நம்ம கிறிஸ்தவ அனுதின வாழ்க்கையில அவர் என்னென்ன காரியங்கள் செய்கிறார், அனுதின காரியங்கள் அனுதின காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி நடக்கிறது. நிறைய நம்ம செய்வோம் ஸ்தோத்திரம். அவங்க தனியா ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அனுதின காரியங்கள் எப்படி எல்லாம் செயல்படுகிறது, நம்ம எப்படி எல்லாம் செயல்படணும், நம்ம எப்படி இருக்கணும் என்பதை தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கு நமக்கே நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், எப்படி நடந்துக்கணும்னா நடந்து காட்டுறதுக்கு அது கிடையாது. பேசுகிற விதம், மற்றவங்க பழகுற விதம். ஏன்னா நிறைய இடத்துல பேசுறதும் பழகுறதும் வித்தியாசமா இருக்கும். வெளியில நம்ம பார்க்கும்போது வெள்ளை சட்டை போட்டு, பேண்ட் போட்டு, இல்லை வெள்ளை சாரி போட்டு, பிடிக்க பைபிள் எடுத்துட்டு நடந்துருப்போம். ஆனால் அவங்க வாய் திறக்காத இருக்கிற வரைக்கும் தான் அது கரெக்டாக தெரியும். அழகா பஸ்தவாட்டியாட்டும் தெரியும். அது வாயை திறந்தானா வேற எதுவும் தெரியும். வெளியிறந்த பரிசுத்தம் அல்ல, உள்ளாலே பரிசுத்தம் தெரிய வேண்டும். நீங்கள் உண்மையில நீங்க பைபிள் எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போடணும்னு அவசியம் இல்லை. வெள்ளை சாரி ஊற்றி போகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளாலே பரிசுத்த ஆவியானவர் குடியிருந்தார் என்று சொன்னால், உங்களுக்குள்ளாலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இருந்தது என்று சொன்னால், நீங்க அனௌன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் நடத்தையிலே அது வெளிப்படும், உங்கள் பேச்சிலே அது வெளிப்படும், நீங்கள் பழகிற விதத்திலே அது வெளிப்படும். அவனே உண்மை கிறிஸ்தவன். அவன் நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஐடென்டிட்டியை நீங்க வெளியே சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களை பார்த்த உடனே நீங்க கிறிஸ்தவர்கள் என்ன அவர்களே சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, உங்க சிஸ்டரா ரொம்ப நல்லவங்க, யாருக்கு எந்த பக்கமும் போக மாட்டாங்க, யாருக்கு எந்த பேச்சும் பேச மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க, இந்த குடும்பத்திலிருந்து குடும்ப ஆட்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. எப்ப சொல்லுவாங்க? நீங்கள் நடந்துக்கிற விதத்துல. நானும் என் வீட்டார் மூன்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தை எப்போ கர்த்தரை உண்மையாய் சேவிக்கும் போது, குடும்பமாய் சேவிக்கும் போது, அப்பொழுது என்ன நடக்குதுன்னா, அது கண்டிப்பா நானும் உள்ள இருக்கிறேன். அங்க எங்க 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிற மத்தியில இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வீட்டுல நீங்க 2 பேரா இருக்கட்டும், 3 பேரா, பசங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது அங்கே வீட்டுல என்ன பண்றாரு இருக்கிறார். சபையில கூடுறது மாத்திரம் இல்லை, குடும்பம் என்பது சபையில் தனிப்பட்ட ஒரு காரியம் இல்லையா. நீங்க ஒரு குடும்பமா நீங்க இருக்கிறீங்க, உங்க வீட்டுல நீங்க என்ன பண்ணுவீங்க, கூடி ஜெபிக்கும் போது அங்கே அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அங்கே இருக்கிறார். இங்கே நம்ம சபையில ஒன்னாய் கூடி இது ஒரு குடும்பம். சபை என்று சொல்லும்போது இது ஏதோ சும்மா 4-5 பேர் கூடி இது பண்றோம்
10 பேர் வரோம், 30 பேர் வரோம், 40 பேர் வரோம் அப்படின்னா அது சும்மா வந்துட்டு போறது இல்லை. ஏதோ ஒரு நிசாரத்துக்கோ அதுக்காக வரல. இங்க வரும்போது ஒரு குடும்பமா என்ன பண்றீங்க, இங்க கூடுகிறீங்க. கிறிஸ்துவின் ஒரே சரீரமா நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறீர்கள். அவருக்குள்ளாலே நீங்க என்ன பண்றீங்க, ஒன்றுபடுகிறீர்கள். இங்கே வேற்றுமை கிடையாது. இங்க எந்த ஒரு காரியம் முறாம இருக்கக்கூடாது, எந்த ஒரு தீய பார்வை இருக்கக்கூடாது, தீய பேச்சுகள் இருக்கக்கூடாது, தேவையில்ல காரியங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ளாலே எந்த ஒரு காரியமும் மூர்க்கமோ கோபமோ எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா உண்மையிலே அங்க கிறிஸ்துவம் எனக்கு வெளிப்படாது. கிறிஸ்து வெளிப்பட மாட்டார் உங்கள்கிட்ட இருக்கு. நம்ம நிறைய நேரத்துல அவன் அப்படி இப்படி அவன் இப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்படி இருக்கேன், நான் சரியா இருக்கிறேனா? மற்றவங்க தான் நம்ம என்ன பண்றோம், கை காட்டிட்டு இருக்கிறோம். ஆதாம் காலத்துல இருந்தே இது வரைக்கும் அப்படிதான். ஆதாம் என்ன சொன்னா, பாவம் செஞ்சுட்டு மரத்தை ஒழிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒழிச்சிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு ஒரு அரைக்கை இது கட்டிட்டு மறைச்சிக்கிறது, தன் நிர்வாணத்தை மறைச்சிக்கிறதுக்கு ஓடி போயிட்டு என்ன பண்ண ஒழிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் வராரு, அவங்களுக்கு பிடிச்சான வேலைக்கு வராரு. வந்துட்டு ஆதாம் எங்க இருக்கிறார்? ஆதாம் சொல்லுது, நீ வந்து சத்தத்தை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன், பயந்து ஒழிஞ்சிட்டு இருக்கேன். நான் ஆண்டு முதல்ல கேட்டேன், நான் சாப்பிடக்கூடாத கனி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. அதோட நீ கொடுத்த ஸ்ரீதான் எனக்கு கொடுத்தா, அதனால நான் என்ன பண்ண சாப்பிட்டேன். நானா சாப்பிடல, நீ கொடுத்த ஸ்ரீதான் ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஸ்ரீதான் அவதான் எனக்கு கொடுத்தா, அதனால நான் சாப்பிட்டேன். அப்போ ஸ்ரீக்கிட்ட போனாரு. ஸ்ரீல சொன்னாரு, நானா சாப்பிடலான்னு சாத்தான் தான் என்னது வந்துட்டான், விசுவாசம் தான் என்னது, சர்ப்பம் தான் என்னது வந்துட்டு. பிளேம் பண்றது, கை காட்டுறது, அதேதான் இன்னும் என்ன பண்றோம், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். கை காட்டுறதுலே தான் என்ன பண்றோம் இருக்கவே இல்லையா. நான் சரியா, நான் பண்ணது தப்பு, நான் சரியா. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவனை குறை சொல்றது இல்ல, நான் குறை இல்லாம வாழணும், நானு குறை இல்லாம வாழணும். கிறிஸ்துவின் நிறைவு எனக்குள்ளாலே முழுமையா இருந்தால் நான் மற்றவனை பிளேம் பண்ண மாட்டேன், மற்றவனை குறை சொல்லி நிற்க மாட்டேன். ஆண்டவரே நான் தான் தப்பு, ஆண்டவரே நான் தான் பாவி. உங்களுக்குள்ளாலே இருக்கிற ஆண்டவரை, பரிசுத்த ஆவியானவரை பரிசுத்த குலைச்சலாக்காதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் அவர் என்ன பண்றாரு, துக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, துக்கப்படுகிறார், வெட்கப்படுகிறார். உங்களை பார்த்து எதை குறித்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணுகிறாரு, விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அதிகம் பரிசுத்தாவியை விட்டு கொடுத்துறீங்க. நம்ம அந்த நேரத்துல தப்பிக்கணும், நம்ம இடத்துல இருந்து பார்க்கணும், நம்ம ஃப்ரீயா ஆயிடணும்ன்றதுக்காக பரிசுத்தாவியை விட்டு கொடுத்துறோம். நம்ம அனுதின காரியங்களிலே கவனமா இருங்க. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளால் இருக்கும் என்றால் யாரையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, கை காட்டக்கூடாது, கை காட்ட மாட்டீங்க. யாரை நீங்க குறை சொல்ல மாட்டீங்க. உங்கள் குறையை நிறைவாக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். உங்களுக்குள்ள இருக்கிற குறையை நீங்க என்ன பண்ணுங்க, தூக்கி போட்டாலே போதும். நீங்க மனுஷன் இதா பார்க்க மாட்டீங்க, வெறுப்போட பார்க்க மாட்டீங்க. தேவனோட கண்கள்ல பாருங்க, உங்க கண்ணுல பார்க்காதீங்க, பரிசுத்த கண்கள்ல பாருங்க. உங்களை போலதான் அவர்களும் ஆண்டவரை படைத்தார், உங்களை போலதான் அவர்களையும் ஆண்டவர் உருவாக்கினார், இந்த உலகத்துல வர வச்சாரு. எந்த வேற்றுமை, என்ன காரியம், அதனால என்ன ஆயிட போகுது, என்ன குறைஞ்சிருதா ஏதாவது இல்ல. உங்களுக்குள்ளாலே இருக்கிற தேவன் அவங்களுக்குள்ளாலே இருக்கிறார். உங்களுக்குள்ளாலே இருக்கிற பரிசுத்தாவிங்க அவங்களுக்குள்ளாலே என்ன பண்றார், இருக்கிறார். உங்களை எப்படி ரட்சித்து மீட்டு எடுத்தாரோ, அவர் ரத்தத்தால மீட்டு எடுத்தாரோ, அதே போலதான் அவர்களையும் என்ன பண்ணாரு, அவர் ரத்தத்தால மீட்டு எடுத்தார்.
இங்க வந்துட்டானா, சபையில் வந்துட்டானா எந்த ஒரு காரியத்திலும் என்ன கூடாது, வேற்றுமை இருக்க கூடாது. யார் மேலும் கிடையாது, யாரும் கீழே கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான் ஆண்டு பார்வையில. உங்களுக்குள்ளாலே அந்த சகோதரத்துவம், சகோதரி அந்த ஒரு ஐக்கியம் என்ன பண்ணி பில்ட் பண்ணணும்னா அவங்க எப்படி அவங்க நிலையில இருந்து பாருங்க. நான் ஒவ்வொருத்தருக்கு 2 பேருக்கு பொசிஷன் கொடுத்தேன், ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் 2 பேர் கொடுத்தேன். எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்குள்ளாலே நீங்க அது எவ்வளவு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க 2 பேர் ஒருமனப்பட்டீங்கன்னா, ஒரு காரியத்துல 2 பேர் ஒருமனப்பட்டாங்கன்னா அங்க ஆண்டவர் வந்து கிரியை செய்வார். அவங்கள 2 பேர் ஒரு மனதோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா பலத்த காரியம் செய்யலாம். ஒரு ஏரியாக்கு 2 பேர் போதும், அந்த ஏரியாவே கலக்கலாம். இந்த ஒருமனம் பண்றதுக்கு தான் நான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். நான் இதை திரும்பி நான் கட்டணும். இந்த சதம் அப்படி போயிடக்கூடாது, ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது. அதுக்காக நான் முயற்சி செஞ்சுருக்கேன். அதனால ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சும்மா வேலை நினைச்சிட்டா நான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன். வேற கொடுத்துருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு நான் பண்ண மாட்டேன். கவனமா இருங்க. விளையாட்டு கிடையாது, விளையாட இடமும் கிடையாது, உங்க வாழ்க்கை விளையாட்டு கிடையாது. உங்களுக்கு காண்டு கொடுத்த வாழ்க்கை அது. காண்டு கொடுத்த வாழ்க்கை வீணடிக்காதீங்க. உள்ளான மனுஷனை புதுப்பித்துக்கிட்டே இருக்கணும், அது அவசியம். உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்க. ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன், உங்களுக்குள்ளார இருக்கிறவன் ரொம்ப மோசமானவன். ஏன்னா இங்க இருந்தா எல்லா பாவமும், எல்லா அழுக்கும், எல்லா கேவலம் காரியங்களும் வெளியே வரும். ஆனா ஆண்டு எதிர்பார்க்கிறேன், ஜீவ ஊற்றி கிளம்பணும்னு எதிர்பார்க்கிறேன். இங்க இருந்து ஜீவ ஊற்றி கிளம்பணும், நல்ல காரியங்கள் கிளம்பணும்னு பாக்குறாரு. ஆனா நம்ம உள்ள இருந்து என்ன பாக்குறது, என்ன வெளியே வருது, தேவையில்லாத வெளியே வருது. சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. பயங்கரமா வஞ்சிக்கிறான், சுத்திட்டு இருக்கிறான், எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவர் ஒரு குணத்தினால நான் பேசிட்டு இருக்கிறேன். யார் என்ன பண்ணுவான்னு தெரியாது, யார் மூலமா எப்படி செய்வான்னு தெரியாது. இடம் கொடுக்காதீங்க. கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருங்க. வேற எல்லாத்துலயும் வைராக்கியத்தை காட்டுவோம், நம்ம ஆண்டுக்குள்ள வைராக்கியத்தை காட்டுங்க. அது காட்டிட்டோம்னா எப்பவும் நம்ம சபை பல்மடங்கு பெருகி. அது காட்டாதனாலதான் பிரச்சனை. 2 Corinthians 4:16 வாசிங்க. 2 Corinthians 4:16 வாசிங்க. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எங்கள் புறமான மனுஷனாவது அழிந்து உள்ளான மனுஷனாவது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. புறமான மனுஷன் என்ன பண்ணுமா, அழியணுமா. அதான் நம்ம என்ன பண்றோம், புறமா போக வேண்டிய காரியங்களை என்ன பண்றோம், சாப்பாடு போட்டு என்ன பண்றோம், கூட்டிட்டு இருக்கிறோம், வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது முதல்ல சாக வேண்டும். உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், போகணும். ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணுமா, உள்ளான மனுஷன் என்ன பண்ணணுமா, புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் என்ன சொல்லுங்க, நாளுக்கு நாள் சொல்லுங்க, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். எனக்கு உள்ளால இருக்கிற மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும், புதுப்பிக்கப்பட வேண்டும். நான் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படி இருந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்குள்ளாலே மாற்ற வேண்டும் என்று
சொன்னா, உங்களுக்குள்ளாலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னா, உங்களுக்குள்ளாலே வளர்ச்சி வேணும் என்று சொன்னா, உங்க உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும்? மாறணும். நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே மாதிரி இருக்க முடியாது, வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வித்தியாசமா தான் வச்சிருக்கிறார். ஒரே நாள் ஒரே மாதிரி வச்சது இல்லை. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது கிடையாது. அதே போல நீங்களும், நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படிதான் நாளைக்கு இருப்பேன். நிறைய பேர் சொல்ல கேட்டுக்கிறேன். நான் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் நாளைக்கும் இருப்பேன். கிடையாது, முடியாது. அப்படி இருக்கிற நினைச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை எதிர்த்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதியவைகளா மாற்றணும் விரும்புவார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அப்படியே லேண்டா இருந்தா போதும்பா, தேவரம்பா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை அதிசயத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய விரும்புகிறார். ஆச்சரியமா நடத்த விரும்புகிறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? தேவரம்பா, எனக்கு இதே போதும்பா. நான் எப்போ சொல்ற மாதிரி 4 நாள் 2 கோடி அந்த மாதிரி தான். எனக்கு இது போதும். உங்கள் மனதை புதிதாக்கி கொண்டு இருங்கள். அப்போ என்ன பண்ணுங்க? நீங்க மறுரூபமாகுவீர்கள் என்று சொல்றாரு. ஒரு மனிதன் எப்போ போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளாலே வந்துட்டாருன்னா, அவன் என்ன பண்றான்? புதிய சிருஷ்டியா என்ன பண்றான்? இருக்கிறான். அவன் பழைய எல்லாம் என்ன பண்ணுது? ஒளிந்து போகுது. உங்க வாழ்க்கை புதிதாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க போறது கிடையாது. நான் திருப்பி சொல்றேன், நீங்களும் அப்படி இருக்காதீங்க. மாற்றத்தை விரும்புங்கள். உங்க வாழ்க்கையில மாற்றத்தை விரும்புங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை வர வைக்க ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நீங்க ஆர்வமா இருக்க கேளுங்க. இப்ப இருக்குதுல்ல, எனக்கு போதாத, இன்னும் மேன்மையான காரியங்கள் எனக்கு வேணும், எனக்கு இது பத்தாது ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு இது பத்தாது, இதுக்காக ஆசைப்படுங்க. உங்க நிலை, உங்க இருப்பிடம் எல்லாம் மாறணும். எங்க சபை மாறணும், எங்க சுற்றி இருக்கிற எல்லாம் மாறணும், சூழலை மாறணும். ஆசைப்படுங்க, மாற்றத்துக்காக ஆசைப்படுங்க. ஏன்னா வார்த்தையை அனுதினம் வாசிக்கிறது, வாசிட்டு அதை புரிஞ்சு கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார் என்று தெரியும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி வேலை செய்கிறார் என்று தெரியும். ஏன்னா வார்த்தையை வாசிக்கல, வார்த்தையை சார்ந்து இல்லை என்று சொன்னா, அப்ப ஆண்டவரை நீங்க என்ன பண்ணல? சார்ந்து இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வார்த்தைக்குள்ளாலே அவர் இருக்கிறார், வார்த்தையாகவே அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். ஏன்னா வாக்கு தத்தங்களும் வார்த்தைகளும் அதிலிருந்து தான் வருகிறது. அவர்கிட்ட தான் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுது? வருகிறது. அப்போ அவர்கிட்ட எல்லாம் வருகிறதுனா, அப்போ அவர் அதை சார்ந்து இருக்கணும், அவரை நம்பிதான் இருக்கணும். நெகேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நியாயப்பிரமாண புத்தகத்தை எப்படி பேசப்படுகிறா? நெகேமியா 8:18. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் என்ன சொல்ற? தினம் தினம். அவங்க என்னது? நாளுக்கு நாள் இன்னைக்கு என்ன பண்ணிக்குது? தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுவான்? நியாயம் வாசிக்கணும். தினம் தினம் நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கணும். இங்க அந்த சாப்டர்ல என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரீஃபா நான் சொல்றேன். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த மதுல என்ன பண்ண போறாங்க? கெட்ட போறாங்க. மதுல கெட்ட போறாங்க. அதுக்கு இங்க என்ன பண்றாங்க? ஆயத்தமாகறாங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த ஆட்கள் என்ன பண்றாங்க? கொண்டு வராங்க. அங்க இந்த 8ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்க. ஃபுல்லா சாப்பிடுறது சாப்பிட்டாங்க, இங்க சாப்பிட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாங்க. இங்க புதுசா வாசிங்க 8ஆம் அதிகாரம் 3 வாசிங்க தெரியும்.
அவங்க என்ன பண்றாங்க, அவங்களை புதுப்பிக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிசிக்கலா மாத்திரம் மேலோட்டமா சரீர ரீதியில மாத்திரம் அவங்க என்ன பண்ணல, பலப்படல, வார்த்தையாலும் அவங்க என்ன பண்றாங்க, பலப்படுறார்கள். சாப்பிடுறது மாத்திரம் கிடையாது, வார்த்தையிலும் என்ன பண்றாங்க, அனுதினம் என்ன பண்றாங்க, தினம் தினம் வார்த்தையே சார்ந்து இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உள்ள என்ன பண்றாங்க, வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அப்போ தேவனை அனுதினம் சார்ந்து இருக்கிறார்கள். வேதம் சொல்லுங்க, நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு எந்த எக்காரணத்தை கொண்டோம். ஏன்னா ஒன்று அந்த வார்த்தையை நம்ம பேச பேச பேசதான் அது வெளியறந்தமா என்ன பண்ணும், ஒன்ஸ் அந்த அறிக்கை இட்டோம்னு சொன்னா, வாயினால் அந்த அறிக்கை இட்டோம்னு சொன்ன வார்த்தையை அறிக்கை இட்டோம் என்று சொன்னா அது கண்டிப்பாக என்ன சும்மா வெறுமையா திரும்பாது. விசுவாச அறிக்கை இட்டோம் என்று சொன்னா கண்டிப்பாக வெறுமையா திரும்பாது. கடந்த வார்த்தை சொன்னதை செய்வார். அதே போல உங்களையும் அப்படி மாற்றுங்க. அவரை போலதான் உங்களையும் மாற்றினார். நீங்களும் அவர் சாயல அவர் ரூபத்தில் இருக்க முடியாது. நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ண உங்களை வைத்து நிறைவேற்ற அவர் சித்தமா இருக்கிறார். சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பலிக்கும். ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் பலிக்கும். ஆபிரகாம் சொல்றாரு, ஆசீர்வதித்து உங்களை சபிக்கிறேன் சபிப்பேன் சொல்றாரு. எதுக்காக சொன்னாரு, ஏன் சொல்லணும்? ஏன்னா வார்த்தையில் வார்த்தையில் வல்லமை உண்டு. ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாயில் வரும். நீங்க கேளுங்க, உங்கள் வாயில அவர் தொடுங்க, நாம தொடுங்க ஆண்டவரே. நான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கும் ஆண்டவரே. தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது ஆண்டவரே சொல்லி நீங்க ஆண்டத்தை கேளுங்க. ஏன்னா நிறைய நேரத்துல பிசாசு நம்ம வாயை கழுவி விட்டுருவான், கொலை கொழி விட்டுருவான். வாயில இருந்து வார்த்தை கொடுக்க பார்ப்பான். கவனமா இருக்கணும், பேசும்போது கவனமா இருக்கணும். ஜெபம் ரொம்ப முக்கியம். எப்போ சொல்றேன், நான் எப்பவும் சொல்றேன், ஜெபம் ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்குள்ள வார்த்தை வாசிக்கிறது போது அந்த அனுதின ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். இல்லையா? அனுதினம் ஜெபம் அவசியம். ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். கிறிஸ்தவன் அவன் அனுதின காரியத்தில் அதுவும் ஒரு பங்கா இருக்கணும். ஜெபம் உங்க வாழ்க்கையில பங்கா இல்ல, எதுவுமே இல்லை. நேரம் கிடைக்கிற நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும், ஆண்டு கொடுப்பாரு. சும்மா வீண் அடிச்சுட்டு இருப்போம். டிவி வந்துடும், ஒரு பக்கம் போன் வந்துடும், தேவையில்லாத காரியம் வந்துடும், வேற இது வந்துடும். அதுக்கெல்லாம் நிறைய நேரம் வரும். வெளியே ஷாப்பிங் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஜெபம் பண்றதுக்கு நேரம் இருக்காது. தலைவலி ஜெபம் வந்தாலே என்ன பண்ணும், தலைவலி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பைபிள் வாசிப்பு தூக்கம் வந்துடும். பைபிள் வாசிப்பு என்ன பண்ணும், அப்படியே தூக்கம் வரும். சங்கீதம் 86 அதிகாரம் 86 எனக்கு இறங்கும் நாளோடு உன்னை நோக்கி என்ன பண்றேன், கூப்பிடுகிறேன். ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி என்ன பண்றேன், அதை நாளோடு சொல்றது. ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி என்ன பண்ணுகிறேன், கூப்பிடுகிறேன். எனக்கு இறங்க ஆண்டவரே. எங்கிருக்காரன் சொல்லுகிறேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. நாளோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நான் என்னால எதுவுமே செய்ய முடியாது. என் பலத்தினால அல்ல, என்னோட பலத்தினால, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். நான் என்னோட பலத்தை ஊத்தினா செய்ய நினைச்சா முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை என்பது ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அது இன்னைக்கு எனக்கு நாள் ஆசீர்வாதமா இருந்தாங்க, ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்க.
நான் கையின் பிரயாசம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாத நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்துருவான கிரியை பிள்ளைகளையும் என்னையும் தொடாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. செட்டையின் மறையில பாதுகாத்துக் கொள்ளுங்க. அனுதினம் ஜெபிக்க வேண்டிய இது உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துட்டேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறோம் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பேட்டர்ன் கொடுத்துட்டேன். அதுக்கு வரைபட ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதாவது விதமாவது, ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி ஜெபிக்கணும் என்று என்ன பண்ணாரு கட்சி கொடுத்துட்டாரு. அந்த பேட்டர்ன் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஜெபத்துல அதை பிராக்டிஸ் பண்ணலாம். நிறைய இடத்துல என்ன பண்றோம், அந்த ஆண்டவருக்கு ஜெபத்தை என்ன பண்றோம், மனப்பாடம் பண்ணி என்ன பண்றோம் சொல்லுவாங்க சில பேர், மனப்பாடம் பண்ணி வச்சுப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அதை எதுக்காக கொடுத்தாருன்னா அந்த ஜெபம், அதை எக்ஸாம்பிளா வச்சு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஜெபத்தை இது பண்ணணும். அனுதின காரியங்கள்ல அதை என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அனுதின காரியங்களை அதை பிரயோஜனப்படுத்தணும் அந்த ஜெபத்தை. அது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களோட ஆசீர்வாதம், உங்களை சுத்தி இருக்கிறவங்கள ஆசீர்வாதம், உங்க சபையில் ஆசீர்வாதம், எல்லாத்துக்காக ஜெபிக்கிறது அவசியம். எஸ்லேமுக்காக ஜெபிக்கிறது அவசியம். எஸ்லேமுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறது அவசியம். ஏன்னா அதுதான் சென்டர், உலகத்தோட சென்டரே அதுதான். கிறிஸ்தவங்களோட உருவாகிற இடமும் அதுதான். ஆண்டவர் வரப்போற இடமும் அங்கதான். 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறது அங்கதான். அது தெரியுமா? உண்மை அதுதான். ஜாக்கிரதையா இருக்கும். ஜெபம் ரொம்ப அவசியம். சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுலீங்கிற காரியங்கள் ஆண்டவரை தோத்திரிக்கிறதும் அவசியம், ஜெபிக்கிறது அவசியம். ஜெபம் எவ்வளவு அவங்களோட காரியங்கள் அதுக்கு வாசிங்க. 72 சங்கீதம் 72:15. எல்லாரும் ஸ்தோத்திரிக்க, என்னாலும் அவர் என்ன பண்றாரு, ஸ்தோத்திரிக்க விடுவார். நீங்க ஜெபிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் ஸ்தோத்திரிக்க விடுவார். நீங்க ஜெபிக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, மகிமைப்படுகிறார், ஸ்தோத்திரிக்கப்படுகிறார். என்னாலும் ஒவ்வொரு வாட்டி பாருங்க, என்னாலும், அனுதினம், நாடோறும், தினம் தினம். சூப்பரா இருக்கிற வார்த்தைகள் அதான் அண்டர்லைன் பண்ணி வைக்கிறீங்களா? அதை அதெல்லாம் வரும்போது அண்டர்லைன் பண்ணுவீங்க. அதெல்லாம் நம்ம நல்லது. ஆண்டு வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அதுல இருந்து பிரோஜனமா இருக்கும். அது குறிச்சு வைக்கிறது நல்லது. பைபிள்ல நிறைய இடத்துல நம்ம பைபிள் திருப்பவே மாட்டேங்கிறோம், அப்படியே இருக்கும். வேதாகம் கையில் எல்லாருக்கும் பிடிச்சி இந்த வேதாகம் நம்ம வேற எல்லாரும் மாதிரி ஒரு நம்ம இந்து டெக்ஸ்ட் எடுத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். குரான் அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் அரபிக் லாங்குவேஜ் தான் மோஸ்ட்லி படிப்பாங்க. சொல்ற இதாக எல்லாம் அரபிக்ல தான் சொல்லுவாங்க. கரெக்டா? இங்கே நம்ம தமிழ்ல யாராவது அவங்க பேசுறது பார்த்துக்கிட்டு வேணா எக்ஸ்பிளைன் பண்றது, அப்புறம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஃபுல் அரபிக்லாம். ஆனால் இந்த ஒரு சிங்கிள் புக்கு தான் உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மொழிகளிலும் அச்சடிக்கப்பட்டு எல்லாரும் கையிலும் இருக்கும்படியாக, எல்லாரும் எளிதில புரியும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரே புத்தகம் இந்த வேதாகமம் தான். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அந்த வேதாகமத்தை எவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கு தெரியுமா? அதனால எந்த ஒரு காரியத்தை நம்ம நிசாரமா எடுத்துக்க கூடாது. அந்த வார்த்தையை வார்த்தை ஜீவ புஸ்தகம் பேர் என்னது? ஜீவ புஸ்தகம். ஜீவனை தருகிறது, மறுஜீவனை நமக்கு தருகிறது. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப காரியம். ஒரு சாட்சி சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எங்களுக்கு அவங்க இந்துவா இருக்காங்க. அவங்களுக்கு
கிறிஸ்டின்ஸ் பற்றி அவங்க வேலைக்காரங்க மாத்திரம் தான் பொண்ணு, வேலைக்கார பொண்ணு மாத்திரம் கிறிஸ்டின். அந்த பொண்ணுக்கு பைபிள் படிக்க தெரியாது. அது தூங்கும் போது மாத்திரம் என்ன பண்ணுது, தலைமைக்கு என்ன பண்ணுறது, பைபிள் வச்சு தூங்குது. அவங்க வந்து எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்காங்க, எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்காங்க. எல்லா விதமான எல்லா மத சார்பாகவும் எல்லா விதமான காரியங்களும் படிச்சிருக்காங்க. அந்த ஸ்திரீ வந்து எவ்வளோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 விதமான ஆவிகளை எவ்வளோ என்ன பண்ணாங்க, அவங்க சொந்தக்காரங்க அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஏவி விட்டாங்க. 15 விதமான பிசாசுகள். இது அவங்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு குழந்தை அவங்களுக்கு குழந்தை நிற்கலை. முதுகெலும்பு பாதிக்கப்பட்டுச்சு. ரொம்ப சுச்சுவேஷன். அவங்க சாட்சி சொன்னாங்க, பேர் மறந்து போச்சு. அவங்களுக்கு முடியல, முடியாத சுச்சுவேஷனில் அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அவங்க மாமியார் கூட சொல்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பக்கத்தில் வச்சுட்டு அவங்க முன்னாடியே வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் எப்படிமா இல்லை, இதுவே நானாக இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆகிடுதுன்னா அவங்க சொல்லி என் ஒய்ஃப்க்கு சொல்லிட்டீங்களா அது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட் அது ஃபுல்லாக இருந்தார், அப்படியே இருந்தாங்க. அது 10 வருஷம் அவங்களுக்காக அவசரப்பட்டாங்க. இந்த சுச்சுவேஷன் 15 ஆகி ஏற்பட்டனால சரீரம் எல்லா இடத்துலையும் பாதிக்கும். அவங்க செய்வினை வச்சதே அவங்க சொந்தக்காரங்க, அவங்க மாமியார் வீட்டில், அவங்க மாமியார் வீட்டில் இருக்கிற ஒரு சொந்த அவங்க தான் இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வினை வச்சுட்டாங்க. அவங்க என்னெல்லாம் புத்தகம் என்னெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க, ஆனால் எதுவுமே இருக்கல. கடைசியில் ஒரு தடவை அவங்க சும்மா இருக்கும்போது அவங்க பைபிள் கதை புத்தகம் இருக்குது, பைபிள் தானே கதை புத்தகம் தானே அது வந்து படிக்குவா, அது சுற்றி வந்து பைபிள் வந்து கதை புத்தகம் இல்லை, கதை புத்தகம் இல்லை, அது உங்களுக்கு பைபிள் தாமா, எனக்கு அது கதையை தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் படித்து ஆரம்பித்த உடனே அது புரியல. ஆனால் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும்போது அதுக்கப்புறம் தனியாக அவங்களுக்கு ஒரு பைபிள் வாங்கி அது படிக்க ஆரம்பித்தாங்க. அது ஆர்வம், அந்த வேதத்தை கொடுத்து ஆர்வம் வந்துருச்சு. இந்த டெய்லி வந்த உடனே படிக்க இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது. ஆண்டவரை இயேசு லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சொல்கிறேன் அந்த சொல்லி நான் காதலிக்க ஆரம்பிச்சேன். அவர் நான் அவங்க அம்மா எப்படி பண்ணாங்க, யார் அவங்க அம்மா யார், ஏன்னா அவங்க கேத்தலிக் வழியாக தான் போனாங்க. கேத்தலிக் வழியாக போய் அவங்க இயேசு அப்படி அப்ரோச் பண்ணி நிறைய காரியங்கள் என்ன ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்லையும் போய் பார்த்தாங்க, என்ன பண்ணுறது, வேறு என்னெல்லாம் காரியங்கள் கேட்டு கடைசியில் அந்த ஆள் இல்லை, மனமே தெரியல, எந்த எல்லாம் நோய் இருந்தோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதுகு எலும்புல பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும், எதுவுமே பண்ணலை. அது இருந்த மாதிரி பிரச்சனை இருந்த மாதிரி ஒரு இது கூட தெரியல. எதுனால படிக்க ஆண்டவர் என்ன பண்றாரு, கிரிய செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன், மோகினா மோகினின்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் கிறிஸ்டினா, இப்போ அவங்க பேர் கிறிஸ்டினா ஆக்ட்ரஸ். அவங்க சாட்சி சொன்னாங்க 15 ஆவி வார்த்தை யாருக்கும் கிரியை செய்யுங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், எந்த மாதிரி ஆளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் கிரியை செய்யும். அதனால வார்த்தையை விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறது விட்டுறாதீங்க, வார்த்தையை வச்சு ஜெபிங்க. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையின் அடிப்படையாக ஜெபிங்க. ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் மகிமைப்படுகிறார், ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார், அது ரொம்ப முக்கியம். உங்க ஜெபங்களால ஆண்டவர் தான் ஸ்தோத்தரிக்கப்படுகிறார். நம்ம தேவைக்காக மாற்றம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்தணும்னு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், ஜெபிக்க மாட்டோம். உங்க வாழ்க்கையில மகிமையான காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்க மாட்டேங்கிறோம். தேவையை சந்திச்சா மாத்திரம் போதும்னு நம்ம என்ன பண்றோம், இருந்துடுறோம். தேவைக்காக மாத்திரம் என்ன பண்றோம், மாத்திரம் என்ன பண்ணுறோம், ஊருக்காக தான் கொடுத்துருக்கோம். அந்த தேவை நான் மாத்திரம் என்ன பண்றோம், நான் தாங்கன்றேன், நல்லவே தாங்கன்றேன், எனக்கு இது பிரச்சனை இருக்காண்டவரே, எனக்கு இந்த காரியம் இருக்காண்டவரே, இந்த கடன் பிரச்சனை இருக்காண்டவரே, எனக்கு இது இருக்குதாண்டவரே, என்ன பண்றோம், ஊருக்கா மாதிரி என்ன பண்றோம், டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரை தேவைக்காக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் எப்படிப்பட்டவர் என்று ருசித்து பாருங்கள். நம்ம தேவையில்லாத காரியத்தை ருசி பார்த்துட்டு இருக்கோம், தேவைக்காக மாதிரி ருசி பார்த்துட்டு இருக்கோம்.
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு இரக்கம் பாராட்டுகிறார் தெரியுமா? அது மறந்துடாதீங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை புத்தி சொல்லுகிறது அவசியமா இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் கடினப்பட்டு போகாதபடிக்கு நாளோறும் ஒருவரும் சொல்லுங்கள். அல்லேலூயா. பிசாசின் வஞ்சனைக்கு போகாதபடி. ஹலோ, புரியுதாங்க? ஒருத்தர் பிரச்சனையில மாட்டிட்டாங்க. ஐக்கியப்படுகிறது இதுலதான் ஐக்கியப்படுறீங்க. சபையில ஐக்கியப்படுதுன்னா இதுலதான் ஐக்கியப்படுகிறீங்க. ஒருத்தர் முடியல, அவங்களுக்கு பிசாசினால் பாதிப்பு வருது, உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார்னா நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. ஒருத்தர் கீழே போறாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டவுனா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அதுக்குள்ள ஆசீர்வாதம் வேற யாருக்காவது போயிடும். உங்களுக்கு ஆண்டவர் இடைப்படுவார். நீங்க போய் உணர்த்துவார். நீங்க போய் பேசுங்க, அந்த சகோதரிட்ட போய் பேசுங்க, அந்த சகோதரன்ட்ட போய் பேசுங்க, என்ன இருக்குன்னு விசாரிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உணர்த்துவாரு. நீங்க முதல் அடி எடுத்து வச்சா மட்டும்தான் அது ஆண்டவர் கிரியை செய்வார் உங்களை வச்சு. அதுல சகோதரத்துவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காட்டுவாரு. அந்த ஒரு உறவை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவாரு. அந்த உறவை கட்டுவாரு. நம்ம சுவிசேஷத்தை அங்க போகணும், அங்க போய் தூரத்துல போய் சொல்லணும், இங்க போய் சொல்லணும். அம்மா சுத்தி இருக்கிறவங்க நடுவுல இருக்க உங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன பண்ண முடியல, பேச முடியலன்னா அங்க போய் என்ன பண்ண போறோம்? தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ளால கிரியை செய்யணும்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க கிரியை செய்யணும். உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க உங்க வீட்டார்கிட்ட கிரியை செய்யணும். முதல்ல நான் வீட்டாரோட கத்திரியே செய்வோம். அவர்களை எல்லாம் வீட்டாரை ரட்சிக்க வைங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்க வைங்க. அதுக்கப்புறம் நீங்க மற்றவங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணாங்க? சீசர்கள் என்ன பண்ணாங்க? முதல்ல எருசலேமிலும், அப்புறம் யூதேயாவிலும், சமாரியாவிலும், அப்புறம் உலகத்தின் கடைசி. அவங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணது அங்கதான். சுத்தி அங்க இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணாங்க? முதல்ல சாட்சிகளா இருந்தார்கள். ஹலோ, இங்க முதல்ல இருக்கிற உலகம் முழுசும் போகல. இங்க முதல்ல சாட்சிகளா இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதான் இங்க எல்லாம் சமூகம் உருவாகுற காரணம் அப்படிதான். முதல்ல அவங்க கோரை ஸ்ட்ராங் பண்ணாங்க, அவங்க பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணாங்க, வார்த்தையில முதல்ல கட்டப்பட்டார்கள். வார்த்தையும் செய்தியும் வல்லவனாக வேண்டும். வார்த்தையில முதல்ல வல்லவனாகும். வெள்ளப்படுங்க, முழுமே அறிங்க வார்த்தைய. அதுல உங்களுடைய ஊழியத்தை நீங்க கட்டுங்க. அதுல நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா உங்களுக்குள்ளாக நடுவுல இருக்கிற இடத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆனீங்கன்னா போதும், உங்களை ஆண்டவர் அடுத்து கொண்டு போவார். உங்களை எவ்வளவு தூரம் ஆண்டவர் கொண்டு சுத்தமா இருக்கிறா அவர் சொல்லி உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எனக்கு எல்லாரும் ஊழியம் செய்யணும். நீங்க எல்லாரும் உங்க ஆண்டு ஊழியத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தணும். முதல்ல இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, சுத்தி இருக்கிறவங்களே பாருங்க, உறவினர்களே பாருங்க. உங்க உறவினர்கள் எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்கள பாருங்க. அவங்க நிலை மாறும் ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட வார்த்தை சொல்லுங்க. எத்தனை பேர் அவங்க ஆத்மால எத்தனை நரகத்துக்கு போய் சுத்தமா இருக்கீங்க? அவங்க எல்லாம் பரவாயில்ல போட்டு ஆசைப்படுங்கம்மா. முதல்ல உங்க சொந்தங்க, அது உங்க சுத்தி இருக்கிறவங்க, குடும்பத்துல பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டாருங்க, எவ்வளவு காரியங்கள் பேசுறீங்க, எவ்வளவு நாள் பழகிறீங்க, எவ்வளவு காரியங்கள் பேசுறீங்க. பேசாம இருக்க போறீங்க அமைதியா? பக்கத்துல இருக்க வாய்ப்பு பேசுறீங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்தணும். நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் குப்பாடுற கூட நான் கூட பண்ணேன். ஏதாவது ஒன்று நான் என்ன பண்ணுவேன்? சொல்றது பேசுவேன். எனக்கு ஆண்டு கொடுத்த தூவை அதை நான் பயன்படுத்தணும். பயன்படுத்தாம இருக்கிற எனக்கு ஐயோ என்ன கேள்வி கேட்பாரு. எல்லாரும் ஈஸ்வரி, எல்லாரும் ஒரு ஆண்டவரை தொடப்படும். எல்லா ஆத்மாவும் விளையாட பெற்றது.
எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டது. அது புத்தி சொல்லுங்கன்னு சொல்றது அதுல ஆங்கிலத்துல எக்ஸார்டேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸார்டேஷன் ஆங்கில வேதம்ல எக்ஸார்டேஷன் அப்படின்னா உபதேசம் பண்ணுங்கள். எக்ஸார்டேஷன் என்ன பண்ணுமா? உபதேசம் பண்ணணுமா. புத்தி சொல்றது என்னது? உபதேசம் பண்ணணும். நீங்க உபதேசியார்களா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை அப்படி வைக்கணும்னு சித்தமா இருக்காரு. கேளுங்க. மற்றவர்களுக்கு உபதேசிக்கணும், மற்றவர்களுக்கு நான் பேசணும், புத்தி சொல்லணும், அதுக்கேற்ற ஞானத்தை எனக்கு தாங்க நீங்க கேட்கணும். படிக்கிறதுக்காக வேதத்தை புரிஞ்சுக்கணும்னா படிக்கணும்னு அவசியம் இல்லை. படிப்பார் நல்லா உலகத்தை படிச்சு அந்த மாதிரி படிக்கிறது இல்லை. தேவ ஞானம் இருந்தா போதும். தேவ ஞானம் இருந்தா போதும். உங்களை எடுத்து ஆண்டவர் அசால்ட்டா பயன்படுத்துவார். அபரிதமா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அனுதின சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். லூக்கா 9 எல்லாம் தெரிஞ்சு அவரை பின்பற்றணும்னா 23 வசனத்துல லூக்கா 9:29 அனுதின சிலுவையை நீங்கள் என்ன பண்ணுமா? சுமக்கணும். தேவனை பின்பற்றணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும். லூக்கா 9:23 எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர வேண்டால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடமை. போக துணிந்து இயேசுவின் பின்னே போக துணிந்து இயேசுவின் பின்னே போக துணிந்து பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். கிறிஸ்துவின் அன்பு வாழ்க்கையில் அபரிதமாய் இருக்கிறார். தேவன் அன்பு உள்ளாலே இருக்க அன்புக்குள்ளாலே குடும்பத்தை கட்டுங்கள். சபையின் குடும்பத்தை நீங்கள் கட்டுங்கள். அன்பிலே இருங்க. யார் பார்க்க தேவை, யார் எப்படி வந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு வெறுப்பு காட்டினாலும் சரி, உங்க பக்கம் மூஞ்சி திருப்பி போனாலும் சரி, நீங்க அவங்களுக்கு மாறாங்க. அப்படி அவங்க எனக்கு மூஞ்சி திருப்பிட்டாங்க, அவங்க என்கிட்ட வெறுப்பு காட்டாங்க, நான் அவங்க பேச மாட்டேன், சின்ன மாதிரி பண்ணாதீங்க. ஆண்டவரே சொல்ற நீங்க அவங்களுக்கு சத்துரை என்ன பண்ணுங்க? ஸ்நேகிங்கள். உங்களை துக்கப்படுத்தவங்களை திரும்பி துக்கப்படுத்தாதீங்க. உங்களை சபிக்கிறவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரோட பெரிய ஆள் கிடையாது. நீங்க அவங்க அந்த அளவுக்கு ஈக்குவலா நமக்கு இருக்கு தேவை. மனுஷன் என்ன வேணா பண்ணட்டும். உங்களுக்கு பிடிக்காத இருக்கிறவங்களா இருக்கியா என்ன பண்ண, நீங்க மாற அன்பு காட்டுங்க. கிறிஸ்துவ நன்மை உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்க திரும்பி என்ன பண்ண மாட்டீங்க? வெறுப்புக்கு பதிலாக திரும்பி வெறுப்பா என்ன பண்ண மாட்டீங்க? காட்ட மாட்டீங்க. எவ்வளவுதான் நம்மளை வெறுத்தாலும் வெறுக்காதவர் என்ன பண்ண அவர்கிட்ட தேவன் ஒருத்தர் இருக்க. மனுஷன் என்ன வெறுக்கலாம், மனுஷன் என்ன சொன்னான், மனுஷன் இதே மனுஷன் புகழ்வான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். அதே மனுஷன் என்ன பண்ணான், நாள் ஆச்சுன்னா வேற மாதிரி சூழ்நிலை ஆச்சுன்னா விட்டுட்டு என்ன பண்ணுவான்? ஒதுங்கிடுவான். ஒன்னா கூட ஜாலியா இருப்பான். வேற ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? நெருக்கிட்டு வேற உங்ககிட்ட இங்க ஐக்கியமாவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு பிடிக்காதவங்க திருப்பி வேற எதாவது வேணுமா? ஐக்கியமாவான். அதெல்லாம் நடக்கிற விஷயம் தான். அதெல்லாம் பார்த்துட்டா நம்ம வாழ முடியாது. புரியுதா நான் சொல்ல வருது? மனுஷனை பார்த்துட்டு இருந்தனா, மனுஷனை நம்பி அப்படியே சார்ந்திருந்தோம்னா, மனுஷன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு இருந்தேன்னா நம்மளால வாழ முடியாது. நான் சரியா இருக்கேடா, அவன் சரியா இருக்கானோ சரியா இல்லையோ அது அவனோட பாடு, என்னோட பாடு. ஏன் சிலுவை இல்லை? இன்னைக்கு எனக்கு என்ன சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு? என் வாழ்க்கையில எப்படி நான் இருக்கிறேன் அதை சுமந்துக்கிட்டு நான் போறேன். யார் பின்னாடி போறேன்? இயேசு பின்னாடி போறேன். அவன் தான் என்னை பின்பற்றுகிறான். தன்னை தான் வெறுக்கணும். ஹலோ, நான் கிடையாது, நான் முக்கியம் கிடையாதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு தெரியணும். நான் முக்கியம் கிடையாது.
ஏன் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். திருப்பி போனா வராது. ஒன்ஸ் போச்சுனா திரும்பி வராது. இந்த வாழ்க்கையில நான் எவ்வளவு அன்பா வாழணும், எவ்வளவு சந்தோஷமா வாழணும், எவ்வளவு சமாதானம், இந்த ஆவியின் கனிகள் எப்படி என் வாழ்க்கையில செயல்படணும், அதை மாத்திரம் பாருங்க. அதுல நீங்க கட்டப்படுங்க. கட்டுள்ளவராக மாறாதீங்க. கட்டுகள் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கை கட்டுவார். நீங்க அலோ பண்ணுங்க. உங்களுக்குள்ள வேற்றுமை இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஐடியா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு காரியம் இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளால எல்லாம் ஒன்றா வரும்போது ஒரே சரீரமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே சரீரமாய் சபையாகிய சரீரமாய் இருக்க வேண்டும். அங்கே வேற்றுமை கிடையாது, இங்க வேற்றுமை கிடையாது, இங்க வேற தாழ்வு கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். தப்பு செஞ்சா தப்பு தான், நல்லா செஞ்சா உற்சாகப்படுத்தலாம். அதுதான் இங்க நடக்கும். வேற எதுவுமே எனக்கு கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் வேணுமா ஆர்டர் இல்லை, அதுக்கேற்ற ரிப்பேர் ஆவர் தருவார். தக்க பலனை ஆண்டு தருவார். நீங்க என்ன செய்றீங்க, எதை விதைக்கிறீங்களோ அதை தான் என்ன பண்ணுவீங்க, அனுப்புவீங்க. நீங்க அதுக்கு மேல நீங்க எதிர்பார்க்காத காரியத்துல எதிர்பார்க்காத நேரத்தில் சொல்வாரு. ஆனா நீங்க செய்யற காரியத்துல நீங்க என்ன பண்ணுறீங்க, நீங்க எவ்வளவு போடுறீங்க, உங்க உள்ளத்துல ஆழத்திலிருந்து அதை செய்வீங்களா, இல்ல கடமைக்கு செய்யணுமே, சபைக்கு செய்யணுமே, பண்ணணுமே அப்படி பண்றோமா? கடமைக்கு எதுவுமே செய்யாதுங்க. அப்படின்னா எனக்கு வேணாம், சபைக்கு வேணாம். உண்மையா உள்ளத்துல ஆழத்திலிருந்து ஆண்டு பண்ணுறீங்களா? உள்ளத்துல ஆழத்திலிருந்து எல்லாம் செய்வீங்களா? நீங்க ஒரு சின்ன காரியம் நாட்டு போட்டாலும் வேற காரியம் உள் மனதோட பண்ணணும். அதுல ஆண்டு பிரியப்படுகிறார். அதையும் பார்க்கிறார் ஆண்டவர். எல்லாத்தையும் அவர் கணக்குல வைக்கிறார். ஒன்று வீணா போகாதீங்க. சின்ன சின்ன காரியத்தையும் ஆண்டு பார்க்க உண்மை தன்மையை பார்க்கிறார். உங்களுக்கு உண்மையா இருங்க. கடைசி மாதத்துக்குள்ள வந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் நாளுக்கு தான், வேற 5 வாரம் தான் இருக்கு. அடுத்த வருஷத்துக்குள்ள போவோம். நம்ம எப்படி ஆரம்பிச்சது இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சு போகுது. பிள்ளைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்த காரியம் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்தடுத்த காரியம் தேவை இருக்கும். ஸ்கூலுக்கு இருக்கவங்க காலேஜுக்கு போவாங்க. அடுத்த வருஷம் காலேஜுக்கு இருக்கவங்க வேலைக்கு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைமை இருக்கும். கல்யாணம் ஆக போறாங்க. கல்யாணம் வரைக்கும் போறாங்க. அடுத்த வருஷம் வந்து 2 பேரும் நம்ம சபைக்கு கல்யாணம் பண்ணி போறாங்க. பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதுவும் பெரிய விஷயம். 2 பேரும் ஹஸ்பண்ட் பேரும் சேர்க்க பெரிய முக்கியமா இருக்கு. இருந்த ஆண்டு செய்யற ஆசீர்வாதம் 2 போச்சுன்னா இப்ப 4 வரும். வராது, வாய்ப்பு தராது. கொண்டு வராது, ஆசீர்வாரு நிறைய ஆசீர்வாதங்க. நம்ம வாழ்றோம், வாழ்க்கை சந்தோஷமா மற்றவங்களுக்கு சந்தோஷமா வாழும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் சித்தமா இருக்கு. அதுதான் சித்தம். வேற எதுவுமே தேவையில்லை. யாரையும் நம்ம புகழ தேவையில்லை, யாரையும் இகழ தேவையில்லை, யாரையும் பார்க்க தேவையில்லை. ஆண்டவர் மாத்திரம் பாருங்க, சிலுவையை மாத்திரம் பாருங்க. ஆண்டவர்களுக்காகப்பட்ட பாட பாருங்க. அது மாதிரி பார்த்து போக்க பார்த்து போயிட்டே இருக்கு. ஆண்டு பார்த்து பாருங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அவர் கருத்துல இருக்குது. ஒப்படைங்க. நீங்க ஒப்படைச்சாதான் ஆண்டு பார்த்துக்காரு. அல்லேலூயா. எதுக்கு மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதாவது கேள்வியா ஏதாவது ஆண்டு சமூகத்தில் சுபத்தில் வைங்க. ஆண்டவர் கேட்டு சொல்ல தருவார். அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாது. எல்லாச்சும் வேண்டுனாலும் அவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரத்தை குறித்து வேண்டும்னாலும் என்ன பண்ணுவாங்க, தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில நேசிப்பாங்க. எந்த ஒரு நோய் அண்டாது, எந்த ஒரு தீங்கு உங்களை தீண்டாது, குறையெல்லாம் நீங்கும், எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. கண்டுபிடிச்சீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
வேலைக்காக வருகிற தகப்பனே, இந்த வேலையில் ஆண்டவரே அன்றரை கேட்ட வார்த்தை பிரகாரமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கட்டுப்படியாக நீங்கள் பாராட்டுங்க. இந்த வார்த்தை சொல்லுகிற விதமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்தும்படியாக எங்களுக்கு பாராட்டுங்க. இந்த வருஷம் கடைசி கிட்ட வந்துருக்குற ஆண்டவரே, நீர் இவ்வளவு தூரம் ஆண்டவரை எங்களை நடத்திக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ காரணங்கள், எவ்வளோ இன்னல்கள் எங்கள் மத்தியில் வந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளோ பிரிவினைகள் இருந்திருக்கலாம், எவ்வளோ சோர்வுகள் வந்திருக்கலாம், எவ்வளோ துக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீங்க கர்த்தாவே. எங்களுக்குள்ளாலே இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எடுத்து கொடுங்க ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே புருஷன் மனைவியோட இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எடுத்து கொடுங்க ஆண்டவரே. நீர் சபைக்குள்ளாலே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை எடுத்து கொடுங்க ஆண்டவரே. எல்லா விதமான காரியத்திலும் நீர் கூட இருங்க. ஒவ்வொருத்தர் உள்ளத்துல நீர் பேசுங்க ஆண்டவரே. சமாதானத்தை ஆண்டவரை வைத்து போறேன், என்னுடைய சமாதானத்தை நீ பேசி போறேன்னு சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நீர் ஆண்டவரை கொடுங்க ஆண்டவரே. இதுக்குள்ளாலே இருக்கிற எல்லா விதமான பிரிவினைகள், கசப்புகள் எல்லாம் நீங்கட்டும் கர்த்தாவே. உங்களுடைய அன்பு தாங்கட்டும், ஏகட்டும், தப்புவிக்கட்டும். உங்களுடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. நீரே பார்த்துக் கொள்ளுங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க. ஒருபோது கைவிடாதே சார், கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இப்பொழுது நாங்கள் போகிறோம், பிரியாத நேசர் எங்களோடு இருக்கிறார்கள். வாரம் முழுவதும் கை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. சத்ருவின் கிருபைக்கு தப்பி புரிந்து அவருடைய சட்ட நிலையில புரிந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கனமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெப கேள்விகள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அடிபட்டாமே ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவின் அன்னை சமாதானம் சந்தோஷம் என்றும் ஆண்டவராகிய இயேசு வரைக்கும் மட்டும் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.